நாம ஒரே நிலையில இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம தொடர்ந்து முன்னேறுவது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நமக்குள்ள ஒரு கேள்வி உண்டாகுது, ஏன் என் வாழ்க்கையில கர்த்தர் இருந்தும் கூட இதே நிலையில நான் இருக்கிறேன்? ஆனா ரொம்ப வருஷமா நான் ஒரே இடத்துல இருக்கிறேன் பாஸ்டர், எந்த ஒரு இன்க்ரீஸையும் நான் பார்க்க முடியல, அப்படியே லைஃப் ஸ்டக் ஆயிடுச்சு. எப்படி காரியங்களை நான் மாத்துறது அப்படின்னு தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை தேக்க நிலையில் போய் நின்றுது பாருங்க. எந்த முன்னேற்றத்தையும் பார்க்காம, எந்த உயர்வையும் பார்க்காம, எந்த மாற்றமும் இல்லாமல் அதே நிலையில் நின்றுது. அது தனிப்பட்ட வாழ்க்கையோ, அதில் ஒரு வெற்றியை பார்க்க முடியறதில்ல, தொழிலோ ஊழியமோ எல்லாவற்றிலையுமே அப்படியே நின்றுது. அதான் சொல்லுவாங்க பாருங்க, தேக்கம்னு சொல்லுவாங்க. அதை மேற்கொண்டு அல்லது அதிலிருந்து வெளியே முன்னேறி செல்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். இங்கே கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நீதிமொழி 4:18 போட்டிருக்கு, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். எப்படி போட்டிருக்கு? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். யார் நீதிமான் கேட்டா, இயேசுவின் ரத்தத்தின் மேல விசுவாசம் வைத்த அத்தனை பேரும் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அது என்ன பத்தி தான் போட்டிருக்கு? மறுபடியும் சொல்லுவோம், நான் இயேசுவின் ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். என் வாழ்க்கையினுடைய பாதை, ஒரு நீதிமானுடைய பாதை இப்படித்தான் இருக்க முடியும். எத்தனை பேருக்கு நீதிமான இருக்கிறீங்க? என்ன சத்தத்தை காணா? கையை தூக்கி போட்டு நம்மளாம் நீதிமானா அப்படின்றீங்களா? இப்போ தான் நான் சொன்னேன், உங்கள் கிரியினால கிடையாது, இயேசுவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ வேதம் நீதிமானுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று டிக்ளேர் பண்ணுகிறது. நீதிமானுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குன்னு சொல்லுது. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். எது வரைக்கும்? நடுப்பகல் வரைக்கும் இருக்கிற சூரிய பிரகாசம். அதுக்கு மேலே என்ன ஆரம்பிச்சிடும்? குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ தெளிவாக தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அது நடுப்பகல் வரைக்கும், நடுநிசி வரைக்கும், உச்சத்தில் நடு பகல் ஆன உடனே என்ன செய்யுது? நல்லா பிரைட்டாக அடிக்குது. காலையில் 6 மணிக்கு வெளிச்சம் ஒரு மாதிரி இருக்குது, 7 மணி 8 மணி 10 மணி 11 மணி 12 போகும்போது என்ன செய்யுது? முழு வெளிச்சத்தையும் கொடுக்குது பாருங்க. அப்படிதான் இருக்குன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். அப்ப நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கும்? அந்த வண்ணமாகத்தான் இருக்கும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திரும்ப சொல்லுவோம், என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். இது ஆழமா ஒரு விசுவாசி நம்பணும். இதுக்கு நான் என்ன செய்யணுன்றது அப்புறம், ஆனா முதல் நம்பணும், என் பாதை இப்படித்தான் இருக்கும். ஒருவேளை எதிராக இருந்தா கூட, இன்னைக்கு தேக்க நிலையில் இருந்தா கூட, எனக்கு ஒரு வார்த்தையிலிருந்து விசுவாசம் வரணும். இப்படியே இருப்பது தேவ சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தம் என்னன்னு கேட்டா, அது அதிகமாய் பிரகாசிக்கிற, வர வர பிரகாசம் என்ன செய்யுது? அதிகரிக்கிறது. இந்த ஒரு வசனத்தில் மாத்திரம் கிடையாது பாருங்க. நம்ம தேக்க நிலையில இருக்கிறது, ஒரே இடத்துல இருக்கிறது. ஒரு சபை எடுத்துக்கொள்வோமே, ஒரு தொழில் எடுத்துக்கொள்வோமே, பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் அவங்க வாழ்க்கை எடுத்துக்கொள்வோமே, இருந்த மாதிரியே இருக்கிறது தேவ சித்தம் கிடையாது. ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ஜினியரா ஜாயின் பண்றாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க? எக்ஸ்பர்ட் ஆவாங்க, அப்புறம் டீம் லீடர் ஆவாங்க, அப்புறம் மேனேஜர் ஆவாங்க. அவங்களாக மாட்டாங்களா? கண்டிப்பா. சரியா? அந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்குது. ஒரு ஊழியன் எடுத்துக்கிட்டா அதுல பெருக்கம் இருக்கணும். ஒரு தொழில் எடுத்துக்கிட்டா அது வர வர என்ன செய்யணும்? விருத்தி ஆகணும். இப்படி எல்லா ரீதியிலும் நாம
முன்னேறுவதை குறித்து தான் வேதம் சொல்லுது. பல வசனங்கள் இருக்கு பாருங்க. ஈசாக்கை பற்றி போட்டிருக்கு பைபிளில். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த தேசத்தில் அதே வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கை பற்றி போட்டிருக்கு. தாவீதை பற்றி போட்டிருக்கு. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எப்படி போட்டிருக்கு? வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நன்மை நடக்காதா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் தாவீதை பற்றி போட்டிருக்கு. தாவீது எப்படி பெருகுனானா, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் முன்னேற்றத்தை பார்த்தான். அவன் வாழ்க்கை குறித்து ஒரு கிராஃப் போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் போட்டிருக்கு. தேவ ஜனங்களை பற்றி போட்டிருக்கு. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனில தேவ சந்நிதியில் வந்து அடைவார்கள் போட்டிருக்கு. பலத்தின் மேல் பலம் அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து. புதிய பாட்டை போட்டிருக்கு. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆண்டு எனக்கு கிருபை காமிச்சிருக்காரு. பாஸ்டர் எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு தயவு காண்பிச்சிருக்காரு, ஸ்தோத்திரம். ஆனால் அது பத்தாது, அதுக்கு மேலே கிருபை காண்பிக்க போறார். ஆமேன். ஏற்கனவே தயவை நான் பார்த்துருக்கிறேன். இல்லை, தயவின் மேல் தயவு, கிருபையின் மேல் கிருபை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை குவிக்க விரும்புகிறார். அது வந்தது அப்ப. ஆனால் தொடர்ந்து அதில் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு பற்றி போட்டிருக்கு. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தெய்விலும் என்ன செஞ்சாரு? அதிகமாய் விருத்தி அடைந்தார். மறுபடியும் அது வருது. தொடர்ந்து ஒரு 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 இன்க்ரீஸை பார்க்க முடியுது, முன்னேற்றத்தை பார்க்க முடியுது. ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சபையை பற்றி எப்படி போட்டிருக்கு? ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் எப்படி சேர்க்கிறாரு? ஒவ்வொரு மாசமும் சேர்க்கல, ஒவ்வொரு வருஷம் சேர்க்கல. எப்படி பண்றாரு? ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் பார்க்கிறோம். உபவாமத்தில் போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படியே இருந்துரு அப்படின்னு சொல்ல. எப்படி சொல்றாரு? நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. பல வசனங்களை பார்த்துட்டோம். நாம ஒரே நிலையில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் தொடர்ந்து முன்னேறுவது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அது எப்படி நான் பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப வருஷமாக நான் ஒரே இடத்துல இருக்கிறேன் பாஸ்டர், எந்த ஒரு இன்க்ரீஸையும் நான் பார்க்க முடியல, அப்படியே லைஃப் ஸ்டக் ஆயிடுச்சு. எப்படி காரியங்களை நான் மாற்றுறது அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியம் செஞ்சாலும் சரி, நான் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறேன், நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, இது எல்லாருக்கும் இது பொருந்துகிற ஒன்றாக இருக்கிறது. அதை நான் பார்ப்போம். அங்கே போலாம். நாம நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். சரியா? இங்க முதலாவது காரியம், நம்ம ஒரு 6 காரியங்களை பார்க்க போறோம். இந்த தேக்க நிலையை மேற்கொண்டு முன்னேறி செல்ல போகிறோம். சரியா? தேக்க நிலையை அதிலிருந்து வெளியே வந்து நம்ம முன்னேறி செல்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 6 காரியங்களை நான் காண்பிக்க போகிறேன். இங்கே முதலாவது ஒரு காரியம் இந்த வசனத்தில் வருது. முதலாவது நமக்குள்ள ஒரு கேள்வியை கேட்கணும் தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அங்கே கிதியோன் பாருங்க, அவன் கேட்குறான் ஒரு கேள்வி. என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரு அப்படின்னு எங்க பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எல்லாம் சொல்லுங்க, அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஆண்டவர் கூட இருந்தார்னா ஏன் இப்படிலாம் நடக்குது?
அப்படின்னு ஒரு கேள்வி உண்டாகுது. நமக்கு என்ன தோணும் உடனடியா? இந்த கேட்டுறேன் கேள்வி நான் ஆண்டவரை, ஏன் நான் நிறைய கேள்வி வச்சிருக்கேன் பாஸ்டர், ஆண்டரை பார்த்து கேட்க நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, இது அப்படி கேள்வி கிடையாது. நமக்குள்ள ஒரு கேள்வி உண்டாகுது. ஏன் என் வாழ்க்கையில் கர்த்தர் இருந்தும் கூட இதே நிலையில் நான் இருக்கிறேன்? கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? அவர் இருக்கிறாவே இருக்கிறார், அதில் எந்த மாற்றம் கிடையாது. கூடவே இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் உள்ளே இருக்கிறார். இவ்வளோ இருந்தும் நான் ஏன் இருந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்ற கேள்வி எங்கே உண்டாகணும்? எனக்குள்ளாக உண்டாக வேண்டும். நான் அந்த கேள்வியை கேட்கணும். அன்னைக்கு அற்புதங்கள்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னாங்களே, அப்போ அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? என்னுடைய அற்புதம் எங்கே? எனக்கு அற்புதம் இல்லையா அப்படின்னு எனக்குள்ள என்ன செய்யுது? ஒரு கேள்வி வருது. எத்தனை பேர் அற்புதத்தை பார்க்க விரும்புகிறீங்க? ஆமேண்ணா. முதல்ல இந்த நிலையை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாகுது. அப்போ அற்புதங்கள்லாம் எங்கே? கர்த்தர் கூட இருந்தால் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை உண்டாக்குது. நான் அதை கர்த்தரை பார்த்து கேட்கல, எனக்குள்ளா நான் என்ன செய்கிறேன்? அதை கேட்கிறேன். நான் அதை கேட்குறேன். அப்படி கேட்குறது சரின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அப்படி கேட்டால் தான் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். இப்படியே இருந்துறது கிடையாது. அப்போ அந்த கேள்வி கேட்கறது ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் சில வேலை நம்ம கேட்கறது இல்லை. நம்ம கர்த்தர் தான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒன்று பண்ணுறாரு, அவரே நம்மளை கேள்வி கேட்குறாரு. நம்ம நிலையை பார்த்து என்ன பண்ணுறாரு? அவரே ஒரு கேள்வியை கேட்குறாரு. வாசிக்கலாமே, ஒரு 2 சம்பவத்தை காண்பிக்கிறேன். முதல்ல யோசுவா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 7:10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆண்டவர் எந்த சம்பவத்தை கேட்கிறார் தெரியுமா? யோசுவா ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறாங்க. அங்கே போய் தோற்று போயிடுறாங்க. தோற்று போனே என்ன பண்ணுறாரு? போயிட்டு இப்படி ஆண்டவர் என்ன சொன்னார் என்கிட்ட? இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை தியானித்து கொண்டு இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படி செஞ்சால் என்ன ஆகும்? நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ என்ன வெற்றி பெறுவாய்? நல்ல வெற்றி பெறுவாய். குட் சக்சஸ் சொன்னார். ஆனால் இன்னைக்கு இப்படி தோல்வி வந்துருச்சேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? அவர் சட்டையெல்லாம் அந்த வஸ்திரத்தெல்லாம் கிழித்து போட்டு மண்ணில் புழுதியில் உட்காந்துக்கிட்டு கிடக்கிறாரு. அப்போ அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா, ஏன் தோற்று போனோம் அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா, நிச்சயமாக அவர் முன்னேற போகிறதே கிடையாது. பாருங்கள், நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கு. அந்த கேள்வி கேட்பதன் மூலமாக நாம நிதானித்து அறிந்து எந்த விஷயத்தையும் கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் நான் வெற்றி பெற்றதுக்கு எது காரணம், இதுவரைக்கும் நான் தோல்வியாக இருக்கிறதுக்கு எது காரணம், 2 காரியத்தையும் கேட்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? நான் என் வாழ்க்கையில் சில வெற்றியை பார்த்துருக்கிறேன். அந்த வெற்றி ஏன் வந்துச்சு? சில காரியத்தில் தோல்வியாக இருக்கிறேன். அந்த தோல்வி ஏன் வந்துச்சு? 2 கேள்வியும் கேட்க விரும்புகிறார் ஆண்டவர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நீ அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? கீழே வாசிப்போம். அடுத்து 11ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. கட்டுத்துவார் உள்ள பாளையத்துக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க, அவங்க செய்திருக்கிறாங்கன்னு சொல்றார் ஆண்டவர். உள்ளதான் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. குற்றப்படுத்தலை, ஆனால் எத்தனை பேர் மாற விரும்புகிறீங்க? ஆமேன்னா கர்த்தர் அங்கே ஒரு மாற்றத்தை அங்கே போய் பாருப்பா, பாளையத்துக்குள்ள ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், என் உடன்படிக்கையை மீறினாங்க, நான் சொன்ன வார்த்தையை மீறிட்டாங்க, சாபத்தீடான என்ன செஞ்சிருக்காங்க, உள்ள வச்சிருக்கிறாங்க, விக்கிரகத்தை வச்சிருக்கிறாங்க, உள்ள ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ தோல்விக்கு காரணம் என்ன தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறார் யோசுவா? போய் அதை சரி பண்ணுறாரு. அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு திரும்ப என்ன பண்ணுறாங்க? யுத்தத்துக்கு போகிறாங்க. அங்கே பெரிய வெற்றி உண்டாகுது. அந்த வெற்றி மாத்திரம் கிடையாது, அதுக்கப்புறம் தொடர்ந்து வெற்றி உண்டாகுது. ஆமென். கிட்டத்தட்ட 30 ராஜாக்கள் மேலே யோசுவா அங்கே ஜெயத்தை எடுக்கிறார். அப்போ சொன்ன மாதிரியே நல்ல வெற்றியை பார்த்தார். ஆனால் ஒருவேளை உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்காம கர்த்தர் மேலே குறை சொல்லிக்கிட்டு அந்த கேள்வி உண்டாகாம அதை என்னன்னு கண்டுபிடிக்காம அறியாமல் இருந்தார் அப்படின்னா அவர் எங்கே இருந்திருக்கணும்?
அந்த புழுதிலே கிடக்க வேண்டியதான், தேக்கத்திலே கிடக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கிறாரு. புழுதியில் கிடந்தவர் என்ன செய்கிறாரு? ஆஹா, இல்லை இல்லை, இன்றைக்கி கூட நம்ம சில கேள்விகளோடு வந்திருக்கலாம். இன்னும் ஏன் என் குடும்பத்தாரில் யார் ரட்சிக்கப்படலை, இன்னும் ஏன் இந்த பெருக்கம் உண்டாகலை, இன்னும் ஏன் இந்த சுகம் உண்டாகலை, ஏன் இந்த நன்மை உண்டாகலை, இந்த பிரச்சனை ஏன் என்ன இருக்குது, இப்படி ஏதோ ஒரு கேள்வி கேட்குறோம். அதுக்கு ஒரு காரணம் என்ன செய்யுது இருக்குது. அதை சரி செய்யும்போது ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் முதல்ல அதுக்கு என்ன செய்யணும்? இந்த கேள்வியை கேட்கணும். எனக்குள்ளாக கேட்கும்போது தான் தேவன் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பதிலை கொடுக்குறாரு. மறுபடியும் ஒரு சம்பவத்துக்கு போவோம். அங்கே போங்க, ஆகாய் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே நிறைய வசனம் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பணம் வரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அந்த மாதிரி நம்முடைய சபைக்கு தொடர்ந்து ஆத்துமாக்கள் வரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். தொடர்ந்து வெற்றியை பார்க்க போகிறீங்க, தொடர்ந்து வாசல் திறக்க போகிறது. ஆமேன். சில தடைகள் வரலாம், ஆனால் நான் சொல்கிறேன், நாம் தொடர்ந்து முன்னேற போகிறோம். இயேசு நாமத்தினால தொடர்ந்து ஒரு இன்க்ரீஸை பார்க்க தான் போகிறோம், தொடர்ந்து பெருக்கத்தை பார்க்க போகிறோம். ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படமே வந்தேன். ஸ்டக்காய் நிற்கிறதுக்காக வரல. ஜீவன் உண்டாகணும், அந்த ஜீவன் என்ன செய்யணும்? வர வர பெருகணும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவே வந்தேன்றார் ஆண்டவர். அது நிரம்பி வழியின்னு சொல்லுகிறார் ஆண்டவர். அதை நோக்கி தான் போறாரு. ஆனால் ஸ்டக்கப் ஆயிட்டோமே, தேக்க நிலையில் வந்து நின்ட்டோமே. இங்க பார்க்கலாம் ஒரு சம்பவத்தை. வாசிங்க, ஆகாயில 1ஆம் அதிகாரத்தில், ஆகாய் 1:5 வாசிப்போம். ஆகாய் 1:5. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். சரியா? 7ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்து சொல்லுங்க, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நானும் சொல்லிக்கிறேன், என் வழியை நான் சிந்தித்து பார்க்கணும். நம்ம போகிற வழி என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க, சிந்தித்து பார்க்க சொல்றார் ஆண்டவர் நம்மளை. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருன்னு சொல்லுகிறார். என்ன பிரச்சனை அப்படி நீங்கள் பாருங்கன்றார் ஆண்டவர். 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுவன் அதை சம்பாதிக்கிறான். உங்க வழியை பாருங்க, உங்க லைஃபை பாருங்க. இப்படி இருப்பது என்னுடைய சித்தம் அல்ல. திரளாய் விதைத்தும் கொஞ்சமா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. கொஞ்சம் விதைச்சு நிறைய அறுப்புதான் தேவனுடைய சித்தம். ஆனா தலைகளாக நடக்குது, இப்படியே தான் இருக்குது, காரியமே மாறல. இப்ப கர்த்தர் சொல்ற முதல்ல கொஸ்டின் பண்றாரு, நீங்கள் உங்க வழி என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்புறம் பேச டீல் பண்றாரு. என்ன பிரச்சனை சொன்னார் ஆண்டவர். என்ன பிரச்சனை? கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டாங்க. அஸ்திபாரம் போட்டதோடு சரி, என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிடக்குது, அது ஆரம்பிச்சாலே பெரிய தடை வருது, பெரிய தொல்லையா இருக்குது. ஆமா, அதனால அதை விட்டுருவோம் சொல்லிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ண, இவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கர்த்தரை குறித்தோ கர்த்தர் ராஜ்யத்தை குறித்தோ எந்த சிந்தனையும் இல்லை. வாழ்க்கையில் பார்த்தா காரியம் மாறி இருக்குது. நிறைய விதைக்கிறாங்க, கொஞ்சமா இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் கேட்குறேன், நீங்க பாருங்க, உங்க வழியில சிந்திச்சு பாருங்க. இப்ப கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்க மச்சு பாவப்பட்ட உங்க வீடுகளில் குடியிருக்கும்படி காலம் இதுவோ? கர்த்தருடைய வீடு எப்படி இருக்கு? பாழா கிடக்குது. ஆனா நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்க? முதலாவது கர்த்தர் ராஜ்யத்தை வைக்கல, நீங்க உங்களுக்குரிய காரியங்களாம் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஒன்று பண்ணுங்கன்னு ஆன்சரும் பண்றாரு. நீங்க ஒன்று பண்ணுங்க, மலை மேலே ஏறுங்க, மரங்களை வெட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க, நான் அது மேல பிரியமா இருப்பேன், அதனால என் மகிமை விளங்கும். கவனிச்சிட்டே வாங்க. எத்தனை பேர் கர்த்தருடைய மகிமை விளங்குன்னு விரும்புறீங்க? நம்ம வாழ்றதுக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம், ஏன் மூலமா கர்த்தர் நாம மகிமைப்பட வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை சில காரியங்கள் மூலமா கர்த்தர் மகிமைப்படலை அப்படின்னா கர்த்தரை மாற்றுவாராக. ஆமென். எனக்கும் பொறுப்பு இருக்குது. சும்மா இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை, கர்த்தர் நாமத்தை கெடுக்கிற மாதிரி எதுவும் செய்திடக்கூடாது. எஸ்பெஷலி லீடர்ஸ். ஏன் நாம விளங்கணும். ஒன்று பண்ணுங்க, இதுதான் பிரச்சனை. நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, மலை மேலே ஏறி மரத்தை வெட்டி ஆலயத்தை கட்டுங்க, அது மேல் நான் பிரியமாக இருப்பேன்,
அதனாலே என் மகிமை விளங்கும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யோசுவா செஞ்ச மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, என்ன பிரச்சனை அப்படியே இருக்குது, கர்த்தர் இடைப்படுறாரு, கேள்வி கேட்கிறாரு, தேக்க நிலையை பார்க்க வைக்கிறாரு, என்ன பண்ணணும் என்ன செய்யறாரு சொல்றாரு, என்ன காரணம் என்ன செய்யணும் என்று சொல்லுகிறார். என் தேக்க நிலைக்குரிய காரணத்தை கர்த்தர் எனக்கு சொல்லுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரசங்கத்தை ஆழமா கவனிங்க. 6 பாயிண்ட்லயும் 6 ஜெபம் வரப்போகுது. இன்னைக்கு நான் இப்படியே இருக்கிறேனே ஆண்டவரே, ஏன் இப்படியே இருக்குது, இதுக்கு என்ன காரணம் எனக்கு சொல்லுங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க, இதுக்கு நான் என்ன செஞ்சா நான் இதை விட்டு வெளியே வந்து முன்னேற முடியும் என்று எனக்கு போதியுங்கள். காரணத்தை சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். எப்படி வெளியே வரணும் போதிப்பாரா போதிக்க மாட்டாரா? கண்டிப்பா போதிப்பார். காரணத்தையும் சொல்லிட்டாரு. நீங்க ஃபோக்கஸ் எங்க வச்சிருக்கீங்க? உங்க வீட்டு மேலேயே தான் இருக்குது. கர்த்தரை பத்தி எந்த சிந்தனை இல்லை. இப்போ என்ன பண்ணுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. செய்ய ஆரம்பிச்சவர் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வாசிங்களா அதே இதில் ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் 15 வாசிங்க. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். எங்க சிந்திச்சு பாருங்க? உங்க மனசில் யோசித்து பாருங்க. எப்ப இருந்து யோசித்து பாருங்க அப்படின்னா, அஸ்திபாரம் போடுறதுக்காக கல் வச்சிங்கல்ல, ஒரு கல் மேல் இன்னொரு கல், அப்ப இருந்து நடந்தது என்ன செய்ய யோசித்து பாருங்க அப்படின்னு கேட்கிறாரு. கீழே வாசிப்போம். என்ன நடந்துச்சு அப்ப? அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலையிடத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரமே இருந்தது. களஞ்சியத்தில் ஒண்ணுமே இல்லை. அம்பாரனா என்ன? களஞ்சியத்தை சேர்த்து வைக்கிற இடம் பாருங்க. அதுல 50 இருக்கு நினைச்சு போனா எவ்வளவுதான் இருக்குது? 20 தான் இருக்குது. 20 மரக்கால் இருக்குன்னு நினைச்சு போனா 10 தான் இருக்குது. திராட்சை ரசத்தை மொல்லன்னு போனா 50 கூட மொல்லன்னு போனா எவ்வளவு இருக்குது? 20 கூட தான் இருக்குது. குறைவா இருக்குது. எப்ப நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் அந்த போட்ட நாள்ல, அன்னையிலிருந்து இப்படித்தான் இருக்குது. அஸ்திபாரம் மட்டும் போட்டுட்டு போயிட்டீங்க நீங்க. 18 வாசிங்க. இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகி இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். போதும். என்ன சொல்லுங்க? சென்ற காலத்தில் நடந்ததை சிந்தித்து பாருங்கள். அப்ப கர்த்தர் சொல்றாரு, கடந்த வருஷத்துல இதுவரைக்கும் நடந்தது என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்கள். நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதல் நீங்க மறுபடியும் ஆலயத்தை கட்ட தொடங்கின நாள், அதை குறிப்பா சொல்றாரு. 9ஆம் மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு நீங்க மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. அஸ்திவாரம் போடப்பட்ட நாள்ல இருந்து விட்டுட்டீங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்க? 9ஆம் மாதம் 24ஆம் தேதி செஞ்சீங்க, வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க முந்தினதை சிந்திச்சு பாருங்க. இனிமேலும் பாருங்க, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இனிமேல் நீங்க உங்களை சரி பண்ணி நான் உங்களை பிளஸ் பண்றது மூலமா நடக்க போற காரியத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்போ நீ செஞ்சிருக்கலாம் இல்லையா? இருந்த மாதிரி இருந்திருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி கொஞ்சம் விதைச்சு நிறைய விதைச்சு கொஞ்சமா இருக்கிறது, சம்பாதிச்சு பொத்தல் பையில போட்டமா இருக்கிறது, இருந்த மாதிரியே இருக்கலாம். எது வரைக்கும் இருந்திருக்கலாம்? அப்படியே இருந்திருக்கலாம். என்ன காரணம், என்ன செய்யணும் தெரியல அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? அப்படியே தான் இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் இடைப்பட்டு சிந்திச்சு பாருங்க, உங்க வழிகளை சிந்தித்து பாருங்கள், இதுக்கு முன்பாக சென்ற காலத்தில் நடந்ததை சிந்தித்து பாருங்கள், இனிமேல் அற்புதம் நடக்க போகுது. ஆமென். என்னைக்கு நீங்க அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த காரணத்துக்கு தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை செஞ்ச உடனே ஆசீர்வாதம் வெளிப்பட்டுரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எங்கள் வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. எங்கள் வீட்டிலே தான் இருக்குன்றீங்களா? சரி, ஓகே. அது ரொம்ப நாளாக தண்ணி ஃபில் பண்ணும்போது ஆன் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விழுகும் பாருங்க. ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப மாதங்களாக அப்படி தான் விழுகுது. சரியா, நான் என்ன பண்ணிட்டேன், மைண்டில் செட் ஆயிடுச்சு. துணியெல்லாம் போட்டுட்டு அது ஃபில் ஆகிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு என்ன செஞ்சிருச்சு, நம்ம அதானே பார்த்துருக்குறோம், இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு செஞ்ச மைண்டில் செட் ஆயிடுச்சு. இப்படியே இருந்தது.
அப்புறம் சுத்தமாக தண்ணியே வரல, அந்த நிலைக்கு போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விழுந்துச்சுட்டே இருந்தது. என்ன ஆயிடுச்சு? சுத்தமாக தண்ணியே வரல, நின்று போச்சு. இப்போ வேறு வழி இல்லை, என்ன செய்யணும்? ஏன் தண்ணி வரலன்னு செக் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். உடனே என்ன பண்ணோம்? வாஷிங் மிஷின் சரி பண்ணுற என்ன செஞ்சோம்? ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ண அன்னைக்கு என்ன பண்ணாங்க? வந்தாங்க. ஒரு பின்னாடி வால்வு சரியில்லைன்னு வால்வை மாற்றினாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மெஷினை ஆன் பண்ணி, நான் எப்பயுமே துணியை பையன் தான் எடுத்து வருவேன், அது ஆகும் 1/2 மணி நேரம், அதனால் பொறுமையாக எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஃபில் ஆகட்டுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி கொஞ்ச நேரத்தில் வர்றேன், தண்ணி என்ன செஞ்சிருச்சு? 3 நிமிஷத்தில் ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் ஆனது என்ன ஆயிடுச்சு? 3 நிமிடத்தில் நிரம்பிச்சிருச்சு. தண்ணி பொத 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 பொதன்னு கொட்டுது. மைண்டுக்கு செட் ஆயிடுச்சு, இவ்வளவுதான் வரும் அப்படின்னு தேக்க நிலையில் செட் ஆயிடுச்சு. அல்ல ஏதோ பிரச்சனைன்னு மாத்திரம் பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணியும் ஆசீர்வாதம் புரண்டு வருகிறது இயேசு நாமத்தினால். ஆமென். ஆச்சரியமா இருக்கு. சின்ன காரியம் தான் பாருங்க. அப்போ ஏதோ ஒரு பிளாக் என்ன செய்யுது? இருக்குது. அதை தேவன் நமக்கு வெளிப்படுத்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏன்னா நாம் தொடர்ந்து முன்னேற்றத்தை பார்க்க போகிறோம். எந்த காரியம் நீ தடைபடாது இயேசு நாமத்தினால. வாசல்கள் திறக்க போகுது, பெரிய பெரிய ஆசீர்வாதம் நம்ம பார்க்க போகிறோம் இயேசு நாமத்தினால. கர்த்தரே சொல்றாரு, இதுக்கு முன்னாடி இருந்த நிலையை சிந்திச்சு பாருங்க, நான் ஆசீர்வதிச்ச பிறகு நிலையை சிந்திச்சு பாருங்க, பெரிய வித்தியாசம் இருக்கும். நான் சொல்லுகிறேன், தேக்க நிலை எப்போ மாறும் தெரியுமா? கர்த்தரே கரம் என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுதோ, கர்த்தர் இறங்கி ஒரு காரியத்தை செய்யும் போது தான் மாற்றம் உண்டாகிறது. எத்தனை பேர் கர்த்தரை கரம் இறங்க விரும்புகிறீங்க? ஆமென். அப்போ இன்னைக்கு முதல் ஜெபத்தை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை கரம் வெளிப்படணுமா? நான் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது. என்னுடைய தேக்க நிலைக்கு என்ன காரணம் ஆண்டவரே? ஒரு ஸ்பீடிலி ஒரு குரோத்துக்கு, சீக்கிரமான ஒரு பெருக்கத்துக்கு, விருத்திக்கு என்ன தடை? அதுக்கு என்ன காரணம் ஆண்டவரே? ஏன் இந்த காரியம் தொடர்ந்து தடைப்பட்டு கொண்டு இருக்க ஆண்டவரே? அதுக்கு என்ன காரணம்? நான் அதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே? எனக்கு என்ன செய்யுங்க? வெளிப்படுத்துங்க. எத்தனை பேர் கேள்வி கேட்க போறீங்க? ஆமென். அப்போ நாம செய்ய வேண்டியதை செஞ்ச உடனே கர்த்தர் என்ன பண்ணார்? கண்டிப்பாக அவர் காரியத்தை செஞ்சிடார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். முதலாவது காரியம். இரண்டாவது காரியத்துக்கு நம்ம போவோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேக்க நிலையிலிருந்து வெளியே முன்னேறுவது எப்படி? நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைவாக ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவியில் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். சரியா? மறுபடியும் எங்கே வந்திருக்கோம்? கிதியோன் சம்பவத்தை வந்திருக்கோம். ரெண்டாவது காரியத்தை பார்க்குறோம். கிதியோன்ட்ட கர்த்தர் சந்திக்கிறார். அவனை முதல்ல அவன் ஒரு கொஸ்டின் பண்ணுறான். அற்புதங்கள்லாம் எங்கே? கர்த்தர் கூட இருந்தால் ஏன் அப்படி நடக்குதுன்னு கொஸ்டின் பண்ணுறான். பண்ண பிறகு கர்த்தர் சொல்கிறான், அவன் கூட இருப்பேன், கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி, மீதியானர் கையிலிருந்து நீ ஜனங்களை என்ன செய்வ? ரட்சிப்ப அப்படின்னு சொல்லுகிறார். உடனே இவன் போய் யுத்தம் பண்ண போகிற வாங்கன்னு கூட்டு. எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? 33,000 பேர் வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 33,000 பேர். யார் பண்ண வந்துட்டாங்க? கிதியோன் பின்பாக வந்துட்டாங்க. இப்போ கர்த்தர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. கவனிப்போம். தேக்கமா இல்லாம முன்னேறுகிற ஆள் யாரு? நம்ம வாழ்க்கையோட தேக்கத்துக்கு காரணம் என்ன? ஏன் இருந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா கர்த்தர் சொல்றாரு, இந்த 33,000 பேர்ல நீயே போய் கேளு, யாருக்காவது பயமா இருக்குதா அப்படின்னு கேளு. என்ன செய்ய? யாருக்காவது பயமா இருக்கு? யுத்தத்துக்கு முன்னேறி போவதற்கு யாருக்காவது பயமா இருக்குதான்னு கேளு. பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் என்ன செஞ்சிடணும்? வீட்டுக்கு திரும்பி போயிரு. நீ முன்னாடி போக முடியாது. ஒருவேளை நாம் முன்னேறாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பயம். பயம் நம்ம என்ன செய்ய விடாது? முன்னாடி போக விடாது, எதையுமே விசுவாசி வைக்க விடாது. அதனால் தெளிவாக சொல்ல, இதை என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். பயத்தை நாம் என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். பயம்தான் அது ஒருவேளை மனுஷருக்கு பயப்படும் பயமாக இருக்கலாம், சூழ்நிலை பார்த்து பயமாக இருக்கலாம்,
வியாதியை குறித்த பயமா இருக்கலாம், எதை குறித்து வேணா இருக்கலாம். நம்ம போய் செஞ்சா ஏற்கனவே தோற்று போயிடுச்சு, திரும்ப செஞ்சா தோற்று போயிருமோன்ற தோல்வியின் பயமா இருக்கலாம், மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ற பயமா இருக்கலாம். இப்படி பல காரியம் இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு பயம்தான் நிச்சயமா ஒரு மனுஷன் முன்னேற முடியாமல் இருக்கிறான்னா ஏதோ என்ன செய்யுது, பயம் அவன் என்ன செய்யுது, தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு பாருங்க. பயமும் திகில் இருந்தால் என்ன செஞ்சிரு, திரும்ப போயிருந்தார். ஏன்னா இப்போ கர்த்தர் சொல்றாரு பாருங்க, சுதந்திரிக்க போகணும், முன்னேறி போகணும் அப்படின்னா முதல்ல கர்த்தர் சொல்ற கட்டளை பயப்படக்கூடாது. வாசிப்போம் சில வசனத்தை, அங்கே போங்க. உபாகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ உன் தேவனாய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆமேனா, பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். உன் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு எதிர்காலத்தில். அதை யார் சுதந்திரித்துக் கொள்ளணும்? நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள். எந்த ஒரு முன்னேற்றனாலும் என்ன செய்யணும்? நான் தான் போகணும். நீ போ, நீ போன நான் வருவேன், அதை காண்பிக்கிறேன். முதல்ல நீ போய் அதை என்ன செய்ய, சுதந்திரிக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீ போய் சுதந்திரத்துக்குள் அப்படி சேர்த்து சொல்றாரு. ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. அதோட சொல்லுகிறாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இது இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது, உன்னால சுதந்திரிக்க முடியாது. அதனால பாருங்க, தொடர்ந்து இன்னும் அதை கர்த்தர் பேசுறாரு. அங்க வாசிப்போம். யோசுவா இடத்துல பேசுகிறார். உபாகமும் 31:7 வாசிப்போம். மறுபடியும் அதை பேசுகிறார். உபாகம் 31:7. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஒரு லீடரு, இவன் தான் ஜனங்களை கூட்டு போகணும், இவன் தான் சுதந்திரிக்கும்படி யுத்தம் பண்ண போறான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நல்ல தெளிவா போட்டிருக்கு. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, எல்லாரும் பார்க்கறாங்க, ஒரு லீடருக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனை கொடுக்குறாங்க? பலங்கொண்டு திடமனதாயிரு. பக்க சொல்லுங்க, பலங்கொண்டு திடமனதாயிரு. திடமனது ரொம்ப முக்கியம். இந்த பலங்கொண்டு திடமனதாயிருன்னு யோசுவா புஸ்தகத்தில் பலமுறை வருது பாருங்க. நான் உனக்கு சொல்லவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு. மறுபடியும் சொல்லுங்க, பலங்கொண்டு திடமனதாயிரு. இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு மாற்றம் மாறாது, நம்ம பின்னாடி போயிடும்னா ஒன்றும் பண்ண முடியாது. நின்று யுத்தம் பண்ணி என்ன செய்யணும், முன்னாடி போய் ஆக வேண்டியது இருக்குது. இன்னைக்கு சூழ்நிலை பார்த்து ஓட முடியாது, எதிரிகள் வரதான் செய்வாங்க. பலங்கொண்டு திடமனதாயிரு, உன் தேவனாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னை விட்டு விழுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ கண்டிப்பா தேசத்தை சுதந்திரிப்பாய், பங்கிட்டு கொடுப்பாய். ஆனா ஒண்ணு மட்டும் செஞ்சிடாத, பயந்துராத. பயந்தனா முன்னாடி போக முடியாது, அங்கேயே இருக்க வேண்டியதான். பிசாசு அப்படிதான் செய்வான். போச்சு, நீ மாற்ற வராத குடும்பத்தில், அவ்வளோதான். இல்லை இல்லை, பயப்படாத. முதல்ல பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பயத்தை மேற்கொள்ளணும். உபாகம் 20 1 வாசிப்போம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. அப்போ முதல்ல யுத்தத்துக்கு போனாலே அங்கே எப்படி இருக்கும், பெரிய கூட்டமாக இருக்கும். போனால் என்ன வந்துடும், எத்தனை பேருக்கு பயம் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. சில வேலை பயம் வரும் பார்த்துருக்கீங்களா, இருதயத்தை அப்படியே லிட்டரலாக அப்படியே ஆளுகை செய்யும். அப்படியே நான் சொல்கிறேன், இன்றைக்கு கலந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசு நாமத்தினால. ஆமென். நான் இனி எந்த காரியத்துக்கும் பயப்பட போவது இல்லை. கர்த்தர் என்னை எதற்காக அழைச்சிருக்காத நான் செய்து முடிப்பேன். ஆமென். அந்த பாதையில் நான் போவேன், நான் கண்டிப்பாக. இப்போ யுத்தத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணுமா? யாராவது எங்கேயா போகிறீங்களா இன்னைக்கு? கர்த்தர் உங்களை பார்த்து பிரசங்கம் பண்ண சொல்லுவார். வசிப்போம். முதல்ல பயப்படாயாக, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனனிடத்தில் பேசி, இஸ்ரவேலரை கேளுங்கள்,
இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். யுத்தத்துக்கு போறாங்கனால ஒன்று சொல்லணும். திரும்ப திரும்ப பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தத்தளிக்காதீங்க, ஜனங்களை பார்த்து பயந்துராதீங்க. உங்க கூட உங்களுக்காக யுத்தம் பண்ணபடி உங்களை காக்கும்படிக்கு உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கூட வருகிறார் என்று அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும். ஆமேன். நானும் சொல்லுகிறேன், நீங்க எந்த காரியமா போனாலும் கர்த்தர் உங்க கூட வருகிறார். ஆமேன். உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி உங்க கூட வருகிறாரு, உங்களை காக்கும்படிக்கு உங்க கூட வருகிறாரு என்று சொல்ல வேண்டும். நானும் சொல்லிட்டேன். அப்ப இன்னைக்கு ஏதாவது ஒரு பயம் உங்களை ஆளுகை செய்தா, தொழிலில் இந்த ஸ்டெப் எடுத்தா ஒருவேளை நல்லா இல்லைன்னு என்ன பண்றது, படிப்பில் இந்த இது எடுத்தால் என்ன ஆகுறது, ஒருவேளை நடக்கலைன்னா, ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஊழியத்தில் இதை செஞ்சு சரியாகலைன்னா, இப்படி ஏதோ பயத்தை வச்சு என்ன செய்ய மாட்டேன்றான் பிசாசு. இதை பல முறை நீ பண்ணிட்ட, இப்போ பண்ணி என்ன ஆக போகுது, அதுக்கு வருவோம் நம்ம. இப்படி கேட்குறான். வேதம் சொல்லுது 1 தீமோத்தேயு 1:7 போட்டிருக்கு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பயம் கொடுக்கப்படுது பாருங்களேன். பயம் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. பிசாசு என்ன செய்யறான், உள்ள போடுறான், கிஃப்ட் மாதிரி வருது. நான் சொல்றேன், பலமும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அது அவர் கொடுக்கல, எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் சொன்ன காரியத்தை சுதந்திரிக்கும்படி போகும்போது நான் ரொம்ப கவனமாக இருக்கிறது, பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. எத்தனை பேர் வீடை கட்டணும்னு விசுவாசிக்கிறீங்க? கரெக்டாக சுகமாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். முதல் என்ன தெரியுமா செய்வான் பிசாசு? பயத்தை தான் போடுவான். அப்பவே விரட்டணும் இயேசு நாமத்தை. அப்பவே என்ன செய்யணும், அந்த பயத்தின் எண்ணத்தை விரட்ட வேண்டும் இயேசு நாமத்தினால. அப்பனாதான் அந்த தேக்க நிலையிலிருந்து வெளியே வர முடியும். சரி, வெளியே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்? 3வது காரியம் சொல்றேன். விசுவாசத்தில் காலை எடுத்து வைக்கணும். ஆமென். யூ நீட் டு டேக் எ ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும். இருந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும். நிறையா பண்ணிட்டேன், ஒன்றும் வரல, திரும்ப பண்ண, அதை காண்பிக்கிறேன், மறுபடியும் அதை வரணும். ஆனால் ஒன்று நிச்சயம் செய்யணும். இப்படியே இருக்குது. ஒருத்தவங்களுக்கு சொல்ல போறேன்னு கால் எடுத்து என்ன செய்யணும், வைக்கணும். சுவிசேஷத்தை என்ன செய்ய போறேன், சொல்ல போறேன், ஒருத்தருக்காக ஜெபிக்க போறேன், அது மாதிரி எதா இருந்தாலும் சரி. தேக்க நிலையில இருந்தேன் அப்படின்னா அங்கேயே இருக்காம நான் எதை செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிச்சு விசுவாசத்தில் என்ன செய்யணும், காலை எடுத்து வைக்க வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நீங்க செய்யும் போது தான் அவர் மூவ் ஆகிறார். அங்க வாசிப்போம், உபாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் வாசிப்போம். நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். திரும்ப அப்படியே உபாகமம் 1ஆம் அதிகாரம் போங்க, அதுல 6 வாசிங்க. ஓரேபிலே நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும், நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு போங்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுங்க, பக்கம் சொல்லுங்க. நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். சொல்லுங்க, போதும். நீங்கள் திரும்ப பிரயாணப்பட்டு போங்கள், புறப்படுங்க. இங்கேயே இருக்காதீங்க. இல்ல கர்த்தரை பார்த்து ஏதாவது செய்வாரு, நீங்க ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் டைரக்ஷன் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. வடக்கே திரும்புங்கள். எங்கிட்டு போறேன்னு தெரியல, நான் மூவ் பண்ணும்போது என்ன செய்வார் கர்த்தர், எந்த பக்கம் போன்னு சொல்லுவார், வடக்கே திரும்புங்கள். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? கண்டிப்பா சொல்லுவார். இப்ப அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு கால் எடுத்து நான் வைக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். பைபிள் அதான் போட்டிருக்கு. யோசுவா 3:15 போட்டிருக்கு, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் பட்ட உடனே
யோர்தான் பின்னிட்டு போனது. ஆமென். எப்ப யோர்தான் கரபுரண்டு ஓடுது, கர்த்தாவே முதல்ல என்ன செய்யுங்க, வழியை உண்டாக்குங்க, அப்புறம் நான் கால் எடுத்து வைக்கிறேன். முதல் கால் எடுத்து வை, வழி திறக்கும். ஆமென். இல்லை நீங்கள் வழி திறந்தா நான் கால் எடுத்து வைப்பேன். நோ, அப்படி வேலை செய்ய போகிறது கிடையாது. நீ எப்போ விசுவாசத்தை கால் எடுத்து வைக்கிறியோ அப்போ நான் என்ன செய்வேன், உனக்கு அற்புதம் செய்வேன். அதே மாதிரி ஆமென் சொல்கிறீங்க. சில வேலைகள் வாழ்க்கையில் எதுவுமே மூவ் ஆகலை, இப்படியே இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் செய்வார் காத்துக்கிட்டே கிடக்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், ஒரு ஸ்டெப். ஆமென். முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன், தேக்க நிலை. இங்கே அங்கே இருந்தால் செத்தும் போவோம். இன்னொன்று தேக்க நிலை ரொம்ப டேஞ்சரு. இந்த அவன் சொன்னாங்க இல்லையா, அந்த குஷ்டரோகிகள், டேய் நாம் ஊருக்கு வெளியே இருக்கிறோம், பாளையத்தில் இருக்கிறோம், ஒளிமு வாசல் பக்கத்தில் இருக்கிறோம், இந்த பக்கம் போனாலும் செத்துருவோம், உள்ளே போனாலும் கள்ள வச்சு அடிப்பானுங்க. நாம குஷ்டரோகி உள்ளே அடிப்பானு கண்டிப்பா. இந்த பக்கம் போனால் யாருக்கு எதிரி இருக்காங்க. ஆனால் நம்ம வாழணும்னா ஏதாவது செஞ்சாகணும், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும். என்னைக்கு அவன் சரி, அவனுக்கு பாருங்க, அந்த ஊருக்காரங்க தான் அவங்க உள்ள போனா கூட அவங்க அடிப்பாங்கடா, நம்ம என்ன செய்வோம், எதிர்கள்ட்ட தஞ்சம் புகுந்துருவோம். அப்படி எதிரில் இருக்கிற பாளையத்துக்கு போனா அங்க கர்த்தர் அற்புதத்தை ஏற்கனவே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க திரும்பி பிரயாணம் புறப்பட்டீங்கன்னா அங்க ஏற்கனவே கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க போய் பார்த்தா எல்லா வெள்ளியும் பொண்ணும் சாப்பிட்றதுக்கு எல்லா உணவும் அங்க நிறைஞ்சு கிடக்குது. அப்ப முன்னாடி செங்கடல் இருக்குது. ஆண்டவரே வழி தரங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, ஜனங்களை பார்த்து புறப்படு என்று சொல்லு. மூவ் ஃபார்வர்ட். இங்கே இருக்காத, அழுதுகிட்டே இருக்காத, பின்னாடி பார்க்காத, பின்னாடி பார்க்காத, பின்னாடி பார்க்க கூடாது. பயம் எப்படி என்ன ஒரு இடத்துல இருக்க வைக்கிறதோ அதே போல நான் பின்னாடி பார்க்கறது என்ன செய்யும், ஒரு இடத்துல இருக்க வச்சிரும். லோத்தின் மனைவி என்ன செய்யுங்க, நினைத்து பாருங்க. அடிக்கடி சிந்திக்க சொல்றார் ஆண்டவர். அவளை பற்றி நினைச்சு எனக்கு என்ன யூஸ்ன்னு கேட்குறீங்களா? லோத்தின் மனைவி என்ன செய்யுங்க, நினைத்து பாருங்க. என்ன நினைத்து பாருங்க, அவ செஞ்சதை நினைச்சு பாருங்க. அவ என்ன பண்ணா, ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த சோதம் பட்டணத்தை விட்டு வெளியே போ, வேற தேசத்துக்கு கானானுக்கு போயிரு அப்படின்னு சொன்னா, அவன் என்ன பண்ணா, ஸ்லோ மோஷன்ல ஓடி இருக்கா. அப்படி ஓடும் போதே அவளுக்கு ஒரு அப்படியே பழைய ஞாபகம் வந்துச்சு. இந்த பழைய பாட்டு கேட்டாலும் தெரியல, அப்படியே திரும்பினா பாருங்க, அப்படி கப்புக்கு நின்ட்டா, உப்புத்தூணா போயிட்டா, நகரவே முடியல. கடந்த காலத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம நகரவே முடியாது, அங்கேயே இருக்க வேண்டியதான். என்னோட தேக்க நிலைக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னது, நான் கடந்த காலத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறேன். அதை விட்டுறணும், புதுசாக ஆரம்பிக்கணும். கர்த்தருக்கு நான் ஊழியம் பண்ணலாமா, வேற வகையில் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணலாமா, எந்த வகையில் நான் ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கலாமா, ஒரு காலேஜ் மீட்டிங் எடுக்கலாமா, அது கடந்த வாழ்க்கையே பார்த்துட்டே இருந்து அப்படியே இருக்க வேண்டியதான். இல்லையா, வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தலாமா, ஜெபம் பண்ணலாமா, சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா, இதை செஞ்சா அது மாறும் இயேசு நாமத்தினால. ஆமென். பின்னிட்டு பாராதே. லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து என்ன பண்ணிட்டா, உப்பு தூணானாள், அப்படி நின்ட்டா. அப்ப நாம விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் என்ன செய்ய எடுத்து வைக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார், சில வேலை செய்து முடித்திருக்கிறார் ஏற்கனவே. அங்க அதை நம்புங்க. பாஸ்டர், ஒருவேளை நீங்க ஃபெய்த்தில் ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்றீங்க, ஆனா நான் ஏற்கனவே செஞ்சு தோத்து போயிருக்கிறேனே, இந்த பயம் வேற என்ன ஒன்றும் செய்ய விடாம தடுக்குதே. நான் தான் பல முறை செஞ்சுட்டேனே, ஆனா செஞ்ச தோல்வி தான் வந்துச்சு. ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ண முடியல, ஒரு லாபத்தையும் பார்க்க முடியல, எந்த ஜபத்துக்கும் பதில் வரல. ஜபம் பண்ணணுமா, ஆமா ஜபம் பண்ணணும். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண போகணுமா, ஆமா போகணும். தொழிலுக்கு போகணுமா, ஆமா போகணும். ஆனா போய் ஒன்றும் நடக்கலையே. நான் போய் தோல்விதான். அந்த தோல்வியின் பயம் என்ன செய்யுது, இப்ப இருந்த இடத்துல இருக்க வைக்குது. இனி எனக்கு முன்னேறி போவதற்கு பயமா இருக்குது. நான் நம்பி கால் எடுத்து வைக்க முடியல, நான் என்ன செய்யறது அப்படி கேட்டீங்கன்னா, வாசிப்போம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இது எந்த சம்பவம்? எலியாவை கொண்டு கர்த்தர் சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தையே அன்றி, அவரே சொல்றார், என்னுடைய வார்த்தையை அன்றி, என்னுடைய வாக்கின்படி அன்றி தேசத்தில் என்ன செய்யாது, மழை பெய்யாது. ஒரு துளி கூட விழல. எத்தனை வருஷம்? 3 வருஷம் தேக்க நிலை அப்படியே தான் இருக்குது. ஆனா இப்ப என்ன பண்ண போறாரு, ஜெபிக்க போறாரு. எதுக்கா ஜெபிக்க போறாரு? மழைக்கா ஜெபம் பண்ண போறாரு.
பாஸ்டர் ரொம்ப தேக்கமாகவே இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஜெபம் பண்ண. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கரம் வெளிப்படும். ஆனால் ஜெபம் பண்ணே பதில் வரலையே, மழை வரலையே. என் பிரச்சனை மாறதுக்கு செய்ய வேண்டியது என்ன? ஜெபம் பண்ணணும். ஆத்துமாக்கள் ஆதாயம் என்ன செய்யணும்? போய் ஒருத்தரை பார்த்து சந்திக்கணும். தொழிலுக்குன்னா போகணும். எல்லாம் எதை செய்யணுமோ அதை என்ன செய்கிறேன்? செய்கிறேன். ஆனால் என்ன நடக்கல? ரிசல்ட்டை பார்க்கலையே. இங்கே வாசிப்போம். அங்கே போட்டிருக்கு, பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து. எப்படி ஜெபம் பண்ணார் பாருங்க. கர்த்தருக்கு முழங்கால போயிட்டு, கர்த்தருக்கு முழங்கால போயிட்டு ஜெபிக்கிறார். தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, வாசிப்போம், தன் ஊழியக்காரன் நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீங்கள் தான் சொல்றீங்க, ஆனா என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. எதுக்கு போக சொல்லிட்டே இருக்கிறீங்க? அவர் சொல்றாரு, நீ இன்னும் 7 தரம் போய் பார். நீ தடவை போய் பார்த்ததுனால நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பதில் வந்துருச்சான்னு உன்னை பார்க்க சொல்றேன். நான் ஜெபம் பண்றது தான் சரி. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணி பதில் வராதனால ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? பிரைஸ் தி லார்ட், நிறுத்தக்கூடாது. ஆமென். ஆத்தும ஆதாயம் பண்ண போய் மக்களை சந்திக்க போகும்போது யாரும் ஆதாயம் பண்ணப்படலை, இன்னும் யாரும் வரல, அதுக்காக ஆதாயம் பண்றத நிறுத்தக்கூடாது. இன்னும் பார்க்க லாபத்தில் என்ன பார்க்கல, அதுக்காக தொழிலுக்கு போகிறத நிறுத்தக்கூடாது. ஆமென். மீன் பிடிக்க பலமுறை வலைகளை போட்டு மீன் என்ன செய்யல, பிடிக்க முடியல, அதுக்காக வலையை போடாமல் இருக்க கூடாது. நீ இன்னும் 7 தரம் போய் பார், செஞ்சதே திரும்ப செய்ய. இதுதான் சரி, செய்ய வேண்டியது தெரிஞ்சு போச்சு உனக்கு, இதை தவிர வேற செய்ய முடியாது, ஜபந்தான் பண்ணி ஆகணும். அப்படியா? அப்ப ஜபத்தை என்ன செய்ய? பண்ண நடக்கல, ஜபந்தான் பண்ணி ஆகணும். நீ திரும்ப ஜபிச்சுதான் ஆகணும். நீ திரும்ப போய் ஜனங்களை சந்திச்சுதான் ஆகணும். திரும்ப கூட்டம் நடத்திதான் ஆகணும். திரும்ப காணிக்கைய விதைச்சுதான் ஆகணும். நீ இன்னும் 7 தரம் போய் பார். போய் பார்க்குறான், ஒரு முறை போய் பார்க்குறான். அவர் ஜெபம் பண்றார், ரொம்ப ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. போய் பார்க்குறான், ஒண்ணுமில்லை. அவர் காலை சொல்லிட்டு வர போறான், ஒண்ணுமில்லை. அவருக்கு ஏண்டா டென்ஷன் ஆக்குறீங்க, டென்ஷன் ஆக்குறதுக்கே வரீங்களான்ற மாதிரி. 2ஆம் முறை ஜெபிக்கிறாரு. அவன் வேகமா ஓடி வந்து ஒண்ணுமில்லை. 3ஆவது முறையும் சுத்தமா ஒண்ணும் இல்லை. 4, 5, 6 ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை. பாட்டு போட்டேன் அதுலயே. நாளைக்கு இந்த பாட்டு, ஒண்ணுமில்லை, 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 ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்கவில்லை, நடக்கவில்லை, நடக்கவில்லை அப்படின்னு பாட்டு போடுறான். என்னடா, அவரு ஜபத்திலேருந்து முழங்கால போடுறது எந்திரிக்கவே இல்லை. அவருக்கு நல்லா தெரியும், ஜபந்தான் பண்ணி ஆகணும், கர்த்தர் கரந்தான் வானத்தை திறக்கணும், அப்படிதான் மழை வரப்போகிறது. கர்த்தர் செய்யாமல் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. என்னால் செய்ய முடிஞ்சது ஒன்றே ஒன்று, ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், வார்த்தை அறிக்கை செய்யணும், காணிக்கையை விதைக்கணும், வேலைக்கு போகணும், ஆத்துமாதாயம் பண்ணணும், கூட்டத்தை நடத்தணும். எதை செய்யணுமோ அதை நான் என்ன செய்யணும்? தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். பைபிள் போட்டிருக்கு 44. 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். இப்போ கொஞ்சம் மாற்றம் வருது. 7ஆம் தரம் போய் பார்த்தா என்ன செய்யுது? உள்ளங்கையில் என்ன செய்யுது? மேகம் எழும்பியிருக்கான். அதை போய் சொல்கிறான், மேகம் வந்திருக்கு. நம்மால் கண்டுபிடிச்சிட்டாரு. யாரு? எலியா. இப்போ எந்திரிச்சிட்டாரு. ரைட், எந்திரிச்சனே உள்ளங்கையில் மேகம் வந்துருச்சு. எங்கே போகிறாரு? விசுவாசமா அப்படி சொல்றாரு, ரதத்தை பூட்டு வேமா கிளம்பு, பெரிய மழை வரப்போகுது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ரதத்தை பூட்டிட்டு போயிரு, ஏன்னா வரப்போகிற மழை உன்னுடைய பிராணத்தை தடை செஞ்சக்கூடாது. கிளம்பு முதல்ல. இப்படி சொல்றதுக்குள்ள அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆமென். அதற்குள்ளாக இவ்வளவு நாள் நடக்காத காரியம் திடீர் நடந்துருச்சு இயேசு நாமத்தினால. இவ்வளவு நாள் நடக்காத, இவ்வளவு நாள் ஜெபிச்சு நடக்காத காரியம் திடீர்னு பரிபூர்ணமா நடந்துருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. செஞ்ச சரியான காரியத்தை திரும்ப செய்யப்படுற எத்தனை பேர் சொல்கிறீங்க? தப்பான காரியம் தான் நிறுத்திடணும், அதை மாற்றிடணும். ஆனால் நான் செய்கிறது சரியான காரியம்தான், சபைக்கு தொடர்ந்து வரணும், தசம்பாகம் விதைக்கணும், ஜெபம் பண்ணுறேன், இதெல்லாம் செய்யணும். அப்போ இதெல்லாம்
ஆனால் பதில் என்ன பார்க்க முடியல. சுகம் என்ன உண்டாகலை, அறிக்கை பண்ணுறேன் சுகம் உண்டாகலை, ஜபிக்கிறேன் ரட்சிப்பு உண்டாகலை, சொன்னேன் இன்னும் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் சொல்லிதான் ஆகணும். அவன் என்ன செய்ய போகிறேன், எது சரியோ எது வேதத்தின்படி சரியோ அதை நான் என்ன செய்ய போகிறேன், திரும்ப திரும்ப தொடர்ந்து செய்ய போகிறேன். நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் அகப்படலை. எத்தனை முறை வலையை போட்டிருப்பான், 5 முறை 6 முறை இல்லை, நைட்டு ஃபுல்லாக வலையை போட்டிருப்பான். வலையை போட தெரியுமா உங்களுக்கு? வலை எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தூக்க முடியுமா உங்களால்? தூக்க முடியாது. அது என்ன செய்யணும், போடணும். வலையை போடுறது ஈஸி கிடையாது, ரொம்ப சிரமம். போட்டு போட்டு ஒரு மீன் அகப்படல. திரும்ப ஆண்டு சொல்லாரு, வலை என்ன செய் போடுன்றார். அப்போ வந்து சொல்கிறான், ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு மீன் அகப்படலை, ஆகிலும் ஐயரே உமது வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன். வலைகளை போடுறதா நம்ம வேலைன்னா நம்ம என்ன செய்யணும், வலைகளை தான் போட்டு ஆகணும். ஆமேன். மீனை நான் கொண்டு வருவேன், மீனை என்னால் கொண்டு வர முடியாது. மீனை யார் கொண்டு வருவா? கர்த்தர் தான் கொண்டு வரணும். மக்களை கர்த்தர் தான் கொண்டு வரணும். பாருங்கள், அங்கே இருக்கும்போது இப்போ இந்த கூட்டம் அங்கே இருந்தாங்கன்னா ஃபுல்லாக இருக்கும், எனக்கு நிறைவாக இருக்கும். நம்முடைய சபை நிறைந்து விட்டது, நம்முடைய ஊழியம் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. இருந்திருக்கும். இப்போ பார்த்தா கொஞ்சம் சோர்வாக இருக்குது. என்னடா இது, எம்டி சேர் நிறையா இருக்குது, இடம் நிறையா இருக்குது. கொஞ்சம் மாதங்கள் தான், கொஞ்சம் வருஷம்தான், நிரம்பி வழி இயேசு நாமத்தினால நடக்கும். கண்டிப்பாக ஆனால் டைம் எடுக்கும், ஆனால் நடந்துடும். எத்தனை பேர் விசுவாசத்தில் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க? ஆமேன். 4வது காரியத்தை பார்க்க போகிறோம். போங்க, 4வது காரியம் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துக்கு போங்க. தேக்க நிலையிலிருந்து வெளியே வந்து முன்னேறுவது எப்படின்னு பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதற்கு கடவன் என்றார். நல்லா கவனிங்க, முதல்ல ஆரம்பிக்கிறோம். எப்படி கிதியோன் சம்பவத்தை ஆரம்பித்தோம். வாழ்க்கையில் தோல்வியாக இருக்குது, அடிமையாக இருக்கிறாங்க, விதைச்சு அறுவடையை எடுக்கும்போது அறுவடையை கொண்டு போயிடுறான், அனுபவிக்க முடியல. அப்போ அவன் கேள்வி கேட்குறான், கர்த்தர் கூட தான் இப்படிலாம் நடக்குமா, இந்த அற்புதங்கள்லாம் எங்கன்னு கேள்வி கேட்குறான். கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ஆமேன். அப்போ சந்தித்த பிறகு ஒன்றை கொண்டே நான் செய்வேன்றார். உடனே ஆட்களை திரட்டுறான். 33,000 பேர் வர்றாங்க. எத்தனை வர்றாங்க? 33,000 பேரும். இதில் கர்த்தர் முதல்ல எப்படி ஃபில்டர் பண்ணுறாரு? முதல் கேள்வி, யாரும் முன்னேற மாட்டான்னு கேட்டால், பயப்படுற முன்னேற முடியாது, அதனால் ஒன்று செய்ய, பயமாக இருக்குது திகிலாக இருக்குன்னு சொன்னா என்ன செய்ய, அவனை அனுப்பிச்சி விட்டுரு. எத்தனை பேர் போயிட்டானுங்க? 22,000 பேர் போயிட்டாங்க. மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 33,000ல் 22,000 போனால் எத்தனை மீதி? 11,000. சரியா? இப்போ கர்த்தர் கேட்குறாரு, திரும்ப ஒன்று சொல்கிறாரு. திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, இன்னமும் ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்றார். அது ஏன் நான் அப்புறம் வர்றேன். சரியா? இன்னும் அதிகமாக இருக்காங்க. இப்போ டெஸ்ட் வைப்போன்றார் ஆண்டவர். எத்தனை டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? ஆமேன். சரியா? இப்போ என்ன டெஸ்ட் வைப்போம். இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறவன்னா உன் கூட வரணும், பாஸ் ஆகாதான் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நான் யார் வரணும்னு முடிவு குறித்து வச்சுருக்கணும். அப்படின்னா ரேண்டமாக இல்லை, அது நம்மை சார்ந்து இருக்கிறது. ஆமேன். சரியா? அப்போ நான் இப்போ இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிற ஆள் என்ன செய்யலாம், அவங்க கூட வரலாம், அவன் முன்னாடி வருவான். இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகாத என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான், அவன் தேக்க நிலையில் இருப்பான்னு சொல்கிறார் ஆண்டவர். என்ன டெஸ்ட்டு போகலாமா? சரியா? அங்கே பாருங்க, வாசிப்போம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியை நிறுத்து என்றார். சரி, போதும். நீ இதில் யார் சரி நீங்கள் நினைப்பீங்க? தண்ணியை போய் குர்றான்னா ஒரு கூட்டம் என்ன பண்ணுறான், நாய் தண்ணியை நக்கணமாயி லபக்கு 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 லபக்கு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், ரொம்ப பொறுமையா ரிலாக்ஸ்டா முழங்கால் போட்டு தண்ணி அள்ளி குடிக்கிறான். நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். கம்ப்யூட்டர் ஜி, கிளிக் ஜி. சபை யாரை செலக்ட் பண்ணியிருக்குது? ரொம்ப ரிலாக்ஸா, மாற்றக்கூடாது பதில். முழங்கால் போட்டு தண்ணி அள்ளி குடிக்கிறவன் தான் முன்னாடி போவான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலை. அடுத்த வசனத்தை வாசிங்க.
தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களில் இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணி கொடுக்கறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். யார் நக்கி குடிச்சவங்க எத்தனை பேர்? தண்ணீரை நாய் மாதிரி 300 பேர். ஆக்சுவலாக அந்த 3 பேர் துரத்திருக்கு. நாய் மாதிரி தண்ணி கிடச்சிச்சுன்னு ஓன்னு ஓடி போய் என்ன செஞ்சான்? நக்கி நக்கி தண்ணி குடிச்சு நாய் குடிச்ச மாதிரி குடிக்கிறான். அது எத்தனை பேர்? 300 பருத்தி வீரர்கள். சரியா? ஓகேவா? சரியா? 300 பேர். மீதி எத்தனை பேர் இருக்கான்? அந்த 16,000 பேர் இருக்காங்க. சரியா? அவங்க தான் என்ன பண்ணாங்க? ரொம்ப ரிலாக்ஸாக முழங்கால் போட்டு தண்ணி எடுத்து குடித்தாங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போகடவர்கள். என்ன வித்தியாசமா இருக்குது? நம்மளாம் என்ன சொன்னோம்? பாஸ்டர் தண்ணி குடிக்க சொன்னதுக்கு தண்ணியே கிடைக்காத மாதிரி பேர்னு ஓடி போய் இப்படி நக்கி குடிச்சானே அவனை போய் கர்த்தர் சேர்த்துக்கிட்டாரு. ஒழுங்கா ரிலாக்ஸ்டா தண்ணி கிடைச்சவனே முழங்கால் போட்டு அள்ளி குடிச்சானே அவனை போக சொல்றாரு. அந்த முழங்கால் போட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா தண்ணியை அள்ளி குடிச்சான் பார்த்தீங்களா? அவனுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு, நமக்கு தண்ணி கிடைச்சிருச்சு, இனி நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, நாம் இங்கேயே இனிமேல் நாம் அடையிறதுக்கு ஒன்றுலாம் கிடையாது, நாம் வர வேண்டிய இடத்துக்கு என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். இந்த சம்பளம் போதும், இவ்வளோ ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணது போதும், சர்ச்சை இந்த இடத்துக்கு வந்தது போதும், இந்த வீட்டை கட்டினது போதும், இந்த வீட்டிலே இருக்கிறது போதும், இங்கேயே தங்கியிருந்தது போதும், நம்ம ரிலாக்ஸாக இருப்போம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்போம், இது வரைக்கும் பார்த்த வெற்றியே போதும். அவன் மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, போதும், இப்போ பார்த்த வெற்றியே பெரிய வெற்றி, செட்டில் ஆயிடுச்சு மைண்டு, ரிட்டையர் ஆகிட்டான். இந்த சர்ச்சுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் போதும். ஆனால் தண்ணி நக்கி குடித்தான் பார்த்தீங்களா? அவன் ரொம்ப விஜிலண்டாக இருக்கிறான். டைம் இல்லை, நாம் என்ன செய்யணும்? முன்னாடி போகணும். 2 காரியத்தினால் நம்ம என்ன செஞ்சோன்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து தண்ணியை நக்கி குடித்தவன் பர்சீவ் பண்ண ரெடியாக இருக்கிறான். ஆனால் இவன் செட்டில் ஆகிட்டான். வந்து இனி ஒன்றும் இல்லை, இனி என்ன இருக்குது, பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். 2 காரியம் இருக்குது பாருங்கள், கவனிங்களேன். ஒன்று சொன்னேன், பயம் வந்து நம்மளை என்ன செய்ய விடாது? முன்னேற விடாது, நம்மளை இறுகி பிடிக்கும், தேக்க நிலையில் வச்சிரும். 1 பயம் மாத்திரம் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற சில வெற்றிகளோடு என்ன செஞ்சு நம்மளை ஒரு இடத்துல உட்கார வச்சிரும். இதுதான் கிடைச்சிருச்சே, இனி என்ன அப்படின்னு என்ன செய்யுது? உட்கார வைக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மகிமையை கர்த்தருக்கு என்ன செய்யறதில்ல? செலுத்துறதில்லை. அவங்களுக்கு ஒரு ப்ரைடு வந்துடுது, ஒரு நிறைவு வந்துடுது, அவங்களால தான் ஆனதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிப்பட்ட எண்ணெல்லாம் வந்துடுது பாரு அவங்களுக்கு. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போவுமே நாம் ஒரு வெற்றி எடுத்த உடனே மகிமை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். ஆமென். செலுத்திட்டோம் அப்படின்னா நான் சொல்கிறேன், வெற்றி மேலே வெற்றி வரப்போகுது இயேசு நாமத்தினால. ஆமென். இல்லை நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறனால தான் நடந்துச்சு அப்படின்னு நினச்சோம்னா உட்கார வேண்டியதான். போச்சா? நீ என்ன பண்ணிட்ட? செஞ்சு முடிச்சது காரியோட மரியாதை எடுத்து நீ எடுத்துக்கிட்ட. நீ என்ன செய்யலை? கர்த்தர் கொடுக்கல, அது ஒன்றால் ஆகலை. திரும்ப திரும்ப கர்த்தர் சம்பவத்தில் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறாரு. யுத்தம் பண்ண வாங்கன்னு சொன்னால் 33,000 பேர் வர்றான். கர்த்தர் சொல்லுவார், இவ்வளோ பேர் வந்ததுனால யுத்தம் பண்ணிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? 33,000 பேர் போனனால தான் ஜெயம் வந்து சொல்லிடுவான். ஆனால் என்ன பண்ணு? பயமும் திகிலும் வெளியே அனுப்பிடுன்னு சொல்றாரு. 11,000 ஆயிடுச்சு. திரும்ப என்ன பண்ணாரு? தண்ணி குடிக்கிற டெஸ்ட்டு, அது எத்தனை பேர் ஆயிடுச்சு? 300 பேராக மாறிடுச்சு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த 300 பேரை வச்சு நான் ஜெயிப்பேன், நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன், இந்த கொஞ்சத்தை வச்சு உனக்கு ஜெயத்தை நான் கொடுப்பேன். ஏன்னா முடிவில் மகிமை யாருக்கு வரப்போகுது? கர்த்தருக்கு வரணும். எத்தனை பேர் மகிமை கர்த்தருக்கு செலுத்த விரும்புகிறீங்க? ஆமேனா? என்றைக்குமே பாருங்கள், நல்லா ஆழமாக பதித்து கொள்ளுங்க. வாலிபர்கள் என்றைக்கும் பதித்து கொள்ளுங்க. நாம் வெற்றியை என்ஜாய் பண்ணுறதை கர்த்தர் விரும்புகிறார். அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நன்மை அனுபவிக்க விரும்புகிறார். ஆனால் மகிமையை மட்டும் யாருக்கு செலுத்திடணும்? கர்த்தருக்கு செலுத்திடணும் பாருங்கள். ஆமேனா? ஒருபோதும் இது என்னால் தான் ஆச்சுன்னு செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கிற ஒரு எண்ணம் உங்களை தேக்க நிலைக்கு கொண்டு போய்விடும். ஏன்னா வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? கர்த்தர் கரம் வெளிப்படும் போது, கர்த்தர் கிரியை செய்யும் போது தான் பார்க்க போகிறோம்.
ஆனால் நாம் சில காரியங்களை பார்த்த உடனே இது என்னால ஆச்சு, நான் ஜெபம் பண்ணாலும் அப்படி ஆயிடுச்சு, நான் உபவாசம் போட்டனால அப்படி ஆயிடுச்சு, நான் ரொம்ப சரியாதாலும் அப்படி ஆயிடுச்சு, ஏன் அறிக்கை தான், ஏன் ஜெபம் தான், ஏன் தசமபாகம் தான் அப்படின்னு நீங்கள் நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் மகிமை கர்த்தருக்கு செலுத்தலை. உங்களுக்கு என்ன வந்துருச்சு? நமக்குள்ள ப்ரைடு வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு. பெருமை என்ன பண்ணிடும்? பெருமையில் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறான்னு போட்டுருப்பாருங்க. முன்னேற முடியாது. இது இது வந்து கிங்டம் லா. இந்த ராஜ்யத்தை, தேவராஜ்யத்தில் பெருமையாக இருந்துக்கிட்டு முன்னேற முடியாது. இங்கே உயர்த்தர் யார்? கர்த்தர். பெருமையிலருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையிலவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். தாழ்மையில் வேணா கர்த்தர் உயர்த்தாருன்னு போட்டிருக்கு பைபிளில். அப்ப இவங்களுக்கு 2-3 காரியம். சின்ன வெற்றியை பார்த்தவொடனே நம்மளால தான் ஆச்சுன்னு நினச்சிட்றாங்க. ஒரு சின்ன வெற்றியை பார்த்தவொடனே அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. என்ன சொல்ல போனால் கம்ஃபர்ட் ஆகிடுறாங்க. பைபிள் போட்டிருக்கு இல்லையா? 38 வருஷமாக வியாதி படிக்கலை படுத்திருந்தான்ல ஒருத்தன். ஏசு கேட்குறான், என்ன கேட்குறான் அவன்கிட்ட? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிற ஐயா. 38 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. அப்போ அவன் மைண்டுக்கு செட் ஆயிடுச்சு. இனி நம்ம சுகமாக போகிறது கிடையாது, நம்ம என்ன இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறான். கம்ஃபர்ட் ஆகிட்டா ரொம்ப, இனி எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த மாதிரி கம்ஃபர்ட் மைண்டும் நம்ம என்ன செய்ய முடியாது? முன்னேற முடியாது. அதான் சில வேலையில் பையில் போட்டிருக்கு. இந்த கழுகு குஞ்சு பாருங்க, கழுகு கூட்டை கட்டி வச்சுருக்கோம், அதில் படுத்துருக்கும். கழுகு நேரத்துக்கு என்ன செஞ்சிடும்? சாப்பாடை கொண்டு வந்துடும். இப்படியே இருந்துச்சுன்னா கழுகு குஞ்சு என்ன செய்ய? பறக்கவே முடியாது. அதான் பைபிள் போட்டிருக்கு, கழுகு தன் கூட்டை கலைத்து அப்படின்னு போட்டிருக்கு. சில வேறு பிள்ளைகள் நம்மளை விட்டு தூரமாக போகிறாங்க இல்லையா? தூரம் போகிறாங்க இல்லையா? நல்லதா கெட்டதா? படிக்கிறதுக்காக போகிறாங்க, அது ரொம்ப சிரமப்படுறோம், யோசிக்கிறோம், இப்படி போனால் எப்படி அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அது நல்லது. இயேசு நாமத்தினால என்ன அங்கே போகும். கழுகு தன் கூட்டை கலைத்துன்னு போட்டிருக்கு. அவங்க போகும்போது தான் அவங்க கர்த்தரை சார்ந்து மேலாகிற இடத்துக்கு வர போகிறாங்க இயேசு நாமத்தினால. ஆமென். இனி அம்மா பக்கத்தில் இல்லை, அப்பா பக்கத்தில் இல்லை, தாத்தா இல்லை, பாட்டி இல்லை, யாரும் கிடையாது. யார் இருக்கா? கர்த்தர் மாத்திரம் தான் இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு அப்படி தான் நடந்துச்சு. நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டுன்னு போட்டிருக்கு. யாக்கோப்புக்கு அப்படி தான் நடந்துச்சு. எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன செஞ்சான்? வேறு தேசத்துக்கு போனான். யோசேப்புக்கு அப்படி தான் நடந்துச்சு. எகிப்துக்கு அடிமையாக விட்டு போடப்பட்டான், அடிமையாக கொண்டு போகப்பட்டான். எல்லாரும் வாழ்க்கையில் அப்படி தான். சில வேளை அப்படிப்பட்ட பிரிவு நல்லது. அது அவங்க என்ன செய்யுது? கம்ஃபர்ட்டாகவே இருந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? இப்போ தேவன் வரும்போது என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க. ஆமே, அது அவங்க அடுத்த கொண்டு போகும். அப்போ ஒருவேளை இன்னைக்கு நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கோம், நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே இருந்திருந்தோம்னா அப்படி இருக்கக்கூடாது. அதை விட்டு என்ன செய்யணும்? வெளியே வரணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து வரும்படி என்ன செய்யும்? கட்டளையிடும் அப்படின்னு சொன்னவனே என்ன பண்ணார்? கர்த்தர் சொன்னார், என்ன பண்ணான்? போட்டை விட்டு வெளியே வந்தான். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, போகாதரா மூழ்கிடுவேன்னாங்க. மற்றவங்க ஒப்பீனியனை கேட்கல. கம்ஃபர்டான அந்த பிளேஸை விட்டு என்ன செய்கிறாரு? அவர் வெளியே வராரு. அந்த கம்ஃபர்டான பிளேஸை விட்டு வெளியே வந்ததுனால தான் யாருமே செய்யாத காரியத்தை அவங்க மூலமாக கர்த்தர் செஞ்சார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் வீட்டில் படுத்துகிட்டே இருப்பேன், ஆத்மா ஆதாயம் பண்ணுவேன்னு பண்ண முடியாது. அந்த கம்ஃபர்டான இடத்தை விட்டு வெளியே போய் தான் ஆகணும். சில காரியங்களை வசனத்தை கொண்டு போகிறதுக்கு முயற்சிகள் எடுத்து தான் ஆகணும். இல்லை இது கம்ஃபர்ட்டாக இருக்க வந்தால் வரட்டும், முடியாது, செஞ்சு தான் ஆகணும், முயற்சித்து தான் ஆகணும், விதையை போட்டு தான் ஆகணும். அறுவடை வேணும்னா விதை போட்டு தான் ஆகணும். சர்ச்சுக்கு வராமல் கம்ஃபர்ட்டாக வீட்டிலே இருக்க வேண்டியதுதான். சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பஸ் ஏறி வந்து நின்று காற்று போகிறதுக்குள்ளே இல்லை பின்னாடி பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமேனா. 5வது காரியம் 2 சாமுவேல் 5:19 வாசிக்கலாம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்கள் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம ஒன்று செய்யணும்,
ரொம்ப தேக்கமாகவே இருக்குது அப்படின்னா நாம் இன்னைக்கு தேவன் என்கிட்ட என்ன சொல்லுவார் என்பதை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அன்னைக்கு சொன்னார் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ தேவன் என்கிட்ட என்ன சொல்றார்? பழசையும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு தேவன் என்கிட்ட என்ன சொல்றார்? அப்போ தாவீது கேட்கிறாரு. பல இடங்களில் தாவீது என்ன செய்யறாருன்னு கேட்டிங்கன்னா விசாரிக்கிறார். அப்போ போகலான்னு சொல்லிட்டார், இப்போ போகலாமா? திரும்ப கேட்குறாரு. தன்னை சார்ந்து கொள்ளல. ஏன்னா அப்போ ஜெயம் கொடுத்ததும் கர்த்தர் தான், இனிமேல் ஜெயம் கொடுக்க போகிறதும் கர்த்தர் தான். அப்போ கொடுத்ததுனால அந்த தைரியத்தில் என்ன செய்யலை, போகலை. நிறைய ராஜாக்கள் போனாங்க அந்த மாதிரி, அப்போவே ஜெயம் கிடைச்சிருச்சு, இப்பயும் போவோம் அப்படின்னு போனாங்க. யார் நம்பலை? கர்த்தர் நம்பலை, மனுஷங்களை சார்ந்து கொண்டாங்க. எத்தனை பேர் எப்பவுமே கர்த்தரை சார்ந்து இருக்க விரும்புகிறீங்க? ஆமேன். ஒரு பெரிய வெற்றியை பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு எண்ணம் வந்துடும், நம்மளாவே போயிடலாம். அப்பயும் கர்த்தர் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அப்படி தான் விசாரிக்கிறார். சில நேரங்கள் அதை நான் மறுபடியும் சொல்கிறேன், என்ன செய்யறேன்னு தெரியல பாஸ்டர். சில வேலையில் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். பாருங்கள், பஞ்சமாகி போச்சு. ஈசாக்கு என்ன பண்ணார்? அங்கேயே விழுந்து சாகலை. ஆனால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? எகிப்துக்கு போக பிரயாணப்பட்டார். கர்த்தர் குறுக்கிட்டார், நீ எகிப்துக்கு போகாமல்ட்டார். இதுவும் ரொம்ப முக்கியம். சில வேலைகளில் தேக்கமாக இருந்து என்ன செய்யறதே தெரியலன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவார் உட்காந்து இருக்கக்கூடாது. நாம் ஒரு காரியத்தை விசுவாசத்தில் செய்யும் போது கர்த்தர் ஆலோசனை இருக்கிறார். கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார்? ஆமென். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் அந்த தேக்க நிலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக நடக்கும். ஆமென். ஆக ஒவ்வொரு முறையும் காரியம் மாறுது. எலியா கிட்ட கர்த்தர் முதல் சொல்றாரு, எங்கே போக சொல்றாரு? கேரி தாட்டான்ட்டே போக சொல்றாரு. அதுக்கப்புறம் சாரிபாத்தூரில் இருக்கிற ஒரு விதவின் வீட்டுக்கு அனுப்புறாரு. அதுக்கப்புறம் கர்மேல் பருவத்துக்கு போகிறார். ஒவ்வொரு முறையும் காரியம் மாறுது. ஆக நான் ஒன்று செய்யணும், இன்னைக்கு தேவன் என்கிட்ட என்ன சொல்வார் என்பதை அவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். 6வது காரியம் அங்கே வாசிப்போம். நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். யாரு கூட நம்ம ஐக்கியம் வைக்கின்ற ரொம்ப முக்கியம். தேக்க நிலையிலே இருக்கிறோம், பின்னாடி போயிடுறோமா முன்னாடி போகிறோமான்றது எதை பொறுத்துக்கு தெரியுமா? நம்ம யார் கூட ஐக்கியம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த நேரத்தில் நம்ம யாரை ஃப்ரெண்ட்ஸாக சூஸ் பண்ணுறோம்? எல்லாருமே தான் ஃப்ரெண்ட்ஸ்னாலே வாலிபர்கள் நினச்சிடக்கூடாது. பெண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க பெண்களுக்கு. ஆமாம், நிறைய பழக்கம் இருக்குது. சரியா? அப்போ கவனமாக இருக்கணும் யார்கிட்ட பழக்கம் வைக்கிறோன்னு. அதுக்காக எல்லாரையும் நிராகரிக்க சொல்லலை, பகிர்ந்து கொள்கிற அந்த ஆட்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். எல்லாரும் நண்பர்களாக இருக்கலாம், ஏன்னா ஆண்டை பற்றி நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம யார்கிட்ட ரொம்ப உட்காந்து ஐக்கியமாக இருக்கிறோம், ரொம்ப அதிக நேரத்தை யாரை செலவழிக்கிறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க அவிசுவாசத்தை பேசுகிற ஆட்களாக, பயத்தை பேசுகிற ஆளாக இருந்தால் என்ன செய்ய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்ம யார் கூட ஐக்கியம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் நம்ம என்ன செய்வாங்க, அடுத்த இடத்த கொண்டு போவாங்க. இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளை எங்கேயுமே போகலாபடி தடுத்து போடுற ஆளாக இருப்பாங்க. அவ இது ரொம்ப முக்கியம். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் என்ன செய்வான்? ஞானி ஆவான் போட்டிருக்கு. அப்போ எலிசா பாருங்க, எலியாவோட தொடர்பில் இருந்தார். எலியாவோட 2 மடங்கு அற்புதங்களை செஞ்சார். நம்ம யாரு கூட ஐக்கியம் வச்சுக்கின்ற ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கூட இருக்கிற அந்த ஆள் நாம் கர்த்தர் சித்தத்தை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிறாங்களா இல்லை பின்னுக்கு இழுக்கிறாங்களான்னு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் எதை முடிவு பண்ணுன்னு கேட்டால் நம்ம தேக்க நிலையில் இருக்கிறோமா இல்லை முன்னேறி போகிறோமான்றது. அப்படிப்பட்ட ஆட்களோடு நம்மளை கர்த்தர் இருந்து செய்வாராக, கனெக்ட் பண்ணுவாராக. ஆமே. நான் சொல்கிற தெய்வீக சந்திப்பு உண்டாகும் இயேசு நாமத்தினால. உங்களை டெஸ்டினிக்கு நேராக கொண்டு போகிறதுக்கு உதவி செய்கிற ஆட்களை கர்த்தர் உங்களை பாதையில் கொண்டு வருவாராக. ஆமேன். அப்படி இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் உங்களை சந்திக்க வைப்பாராக. ஒரு முறை இப்படி தான் தாவீது யுத்தத்துக்கு போகும்போது மனைவி பிள்ளைகள் தேசத்தெல்லாம் எரிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்கே இருக்கானே தெரியல, எங்கே போய் தேடுறது? கரெக்டாக கர்த்தர் ஒருத்தர் மீட் பண்ண வைக்கிறாரு. அந்த அந்த யுத்தம் பண்ணிட்டு போன அந்த ட்ரூப்பில் ஒரு ஆள் என்ன பண்ணுற, வியாதியாக கிடக்குறான். அவனுக்கு இவன் உதவி செய்கிறான். இவன் சொல்கிறான் நான் அவனுக்கு வழிகாட்டுன்றான். அந்த மாதிரி கர்த்தர் ஆட்களை சந்திக்க வைப்பார். ஆமீன். அப்போ நாம்
ஐக்கியம் வச்சிருக்கிற ஆட்கள் நம்மளை இன்னமும் தேவன்கிட்ட கொண்டு போய் கிட்ட சேர வைக்கிற ஆளாக இருக்கணும், பிரிக்கிற ஆளாக இருக்கக்கூடாது. ஆமாம், அங்கெல்லாம் எதுக்கு போகிற, என்ன போனக்கு என்ன நடந்துருச்சாக்கும், அப்படி சொல்கிற ஆளாக இருக்கக்கூடாது. ஆண்டு மேலே விசுவாசத்தை இன்னும் அதிகம் சொல்லித்தர ஆளாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆள் கூட என்ன செய்யணும், ஐக்கியத்தை வைக்கணும். நாம் அப்படி மாறி நாமளும் மற்றவங்க என்ன செய்யணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அவங்க மேலே தாக்கத்தை உண்டாக்கணும். அப்படிப்பட்ட ஆட்களாக நாம் மாற வேண்டும். அப்போ 6 காரியத்தை சொல்லி முடிச்சிடலாமா? ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். நான் சொல்கிறேன், நீங்கள் இருந்த நல்ல இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆமென். கண்டிப்பாக வர வர விருத்தியும் பிரகாசமும் முன்னேற்றமும் உண்டாகும் இயேசு நாமத்தினால. சடுதியான அற்புதங்கள் நடக்கும், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் கண்கள் காண போகிற இயேசு நாமத்தினால. அப்போ நான் செய்ய வேண்டிய முதல்ல ஒரு காரியம், என் நிலைக்கு என்ன காரணம், ஏன் இந்த காரியம் இன்னும் தடைபடுது, இதோட காரணம் என்ன, இதுக்கு நான் என்ன செய்யணும் என்பதை நான் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகிறேன். என்னை நானே நிதானிக்க போகிறேன். 2வது, ஒருவேளை நான் முன்னேறி செல்லவிடாதபடி ஏதாவது பயம் இருந்துச்சுன்னா என்ன செய்ய போகிறேன், அதை டீல் பண்ண போகிறேன். பயத்து நிமித்தம் அதை நான் செய்யாமல் இருக்க போகிறது கிடையாது, விசுவாசிக்க போகிறேன். ஆமென். 3வது, தேக்க நிலையில இருக்க மாட்டேன். நான் வெளியே போகிறதுக்கு நான் ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் கேட்ட சத்தியத்தின்படி ஒரு செயலை செய்ய போகிறேன், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். 4வது, நான் ஏற்கனவே அடைந்த வெற்றியில் திருப்தி அடைய மாட்டேன், கம்ஃபர்ட்டாக அமைஞ்சிட மாட்டேன், இருந்துட மாட்டேன். 5வது, இன்றைக்கு கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்றாரு, இன்னைக்கு இந்த தேக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு தேவன் எனக்கு என்ன ஆலோசனை கொடுக்காரு என்பதை கர்த்தர் என்ன செய்ய போகிறேன், கேட்க போகிறேன். 6வது, என்னை தேக்க நிலையிலேயே வைத்திருக்கிற அந்த ஆட்களை விட்டு என்ன செய்ய போகிறேன், ஐக்கியத்தை கட் பண்ண போகிறேன். என்னை டெஸ்டினிக்கு நேராக கொண்டு போகிற ஆட்களோட ஐக்கியத்தை வைக்க போகிறேன். இப்படி செய்வதன் மூலமாக நான் சொல்கிறேன், நீங்கள் இரு நிலையில் இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அதை விட்டு வெளியே வருவீங்க, முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள்.